ஏமாற்றமடைந்த அம்பை அஸ்தினாபுரத்திற்கு வந்து பீஷ்மரை சந்தித்து சால்வன் கூறிய பதிலை கூறிவிட்டு என்னை சாஸ்திர சம்பிரதாயத்தின்படி திருமணம் செய்து கொள்ளுமாறு கூறினாள் அம்பை. அதற்கு பீஷ்மர், பெண்ணே, நான் பிரம்மச்சாரிய விரதத்தை மேற்கொண்டிருப்பவன், அதனால் உன்னை என்னால் திருமணம் செய்து கொள்ள இயலாது என கூறி மறுத்துவிட்டார். மனமுடைந்த அம்பை சால்வனிடமும் பீஷ்மரிடமும் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி மாறி மாறி கேட்டு 6 வருடங்கள் கழிந்தது. கடைசியில் அம்பை இமயமலை சாரலுக்குச் சென்று அங்கு பாகூத நதிக்கரையில் கால்கட்டை விரலால் ஊன்றி நின்று 12 வருடங்கள் கடும் தவம் புரிந்தாள். தவத்தின் பயனாய் முருகன் அம்பைக்கு காட்சி அருளினார். முருகன் அம்பையிடம் ஒரு மாலையை கொடுத்து, இந்த மாலையால் உன் துன்பம் நீங்கும், இந்த தாமரை மாலையை யார் அணிகின்றாரோ அவரால் பீஷ்மர் மரணமடைவார் என கூறிவிட்டு மறைந்தார். பிறகு அம்பை அந்த மாலை எடுத்துக்கொண்டு பல அரசர்களிடம் சென்று, இந்த மாலையை அணிபவர் பீஷ்மரை கொல்லும் ஆற்றல் பெற்றவராவார், பீஷ்மரை கொல்பவரையே நான் திருமணம் செய்து கொள்வேன் என கூறினாள். பீஷ்மருக்கு பயந்து பல அரசர்கள் அந்த மாலையை வாங்கிக் கொள்ள மறுத்துவிட்டனர். ஆனால் அம்பை தன் முயற்சியை கைவிடாமல், இந்த மாலையை யாராவது வாங்கிக் கொள்ளுங்கள் என பல மன்னர்களிடம் வேண்டினாள். மாலை வாங்கி அணிந்து கொள்ள யாரும் முன்வராமல் பல ஆண்டுகள் கழிந்தது. இருப்பினும் அம்பை தன் முயற்சியை கைவிடவில்லை. கடைசியில் அம்பை பாஞ்சால நாட்டு அரசன் துருபதனை சந்தித்து தன் துன்பங்களை கூறி இந்த மாலையை அணிந்து கொள்ளுமாறு வேண்டினாள். மகாபாரதம் கதையை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.